பார்ப்பதற்கு மிகவும் பிரமாண்டமாக இருக்கிறது. சபைக்கு முதற்கண் வணக்கம். காற்றானவன் எவனோ, மண்ணானவன் எவனோ, விண்ணானவன் எவனோ, நீரானவன் எவனோ, நெருப்பானவன் எவனோ, அவனே ஸ்ரீமன் நாராயணன், என் பாட்டன், என் ஐயன். அவன் இருக்க நம் எல்லோரும் சுகமே சுகமே சுகம். நான் யார்? நான் தான் பிரம்மாவுக்கும் கலைவாணிக்கும் பிறந்தவன் நாரதன். நாரதன் நாரதன் என்றார்கள். எனக்கு என்ன வேலை? அனுதினமும் காலைய துயிலெழுந்து கணப்பதில் மூவுலகம் உள்ள வந்து மும்மூர்த்திகளை வணங்கி அடுத்து எங்கு கழகம் கிடைக்கிறது என்று எங்கும் ஒரு இடத்தில் என்ன நிகழ்வு நடக்கிறதோ அதை மற்றொரு இடத்தில் எடுத்து செல்வது, சேர்ப்பது என்னுடைய கடமை. அதனால் நாரதன் வந்தாலே கலகம், கலகப்பிரியன் அப்படி என்று மக்கள் சொல்வார்கள். என்றாலும் நாரதனின் கலகம் நன்மையில் முடியும் என்று ஆன்றோர்கள் கருத்து, சான்றோர்கள் கருத்து. அப்படி இருக்க இந்த கலகம் எனக்கு ஏன் வந்தது? ஒரு நாளைக்கேனும் ஒரு கலகம் செய்யாவிட்டால் என் வயிறானது உப்பி சிரமானது 1000 சுக்கலாக வெடித்துவிடும். ஏன்? என் பங்காளி தட்சனுடைய சாபம். எதற்காக? தட்சன் தங்கவாரி ஆளக்கூடியவர். அப்படி இருக்கும் பொழுது தட்சன் ஈசன் இருக்கிறார் அல்லவா? ஈசனுடைய பாகத்தில் இருக்கிற பார்வதி தேவி ஒரு காலத்தில் தட்சனுக்கு மகளாக பிறந்து தாட்சாயணி 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 என்ற பெயரோடு வாழ்ந்து வந்தார். அப்படி வாழ்ந்து வரும் காலத்திலே எவருக்கும் தெரியாமல், தட்சனுக்கு தெரியாமல் ஈசன் என்ன செய்தார்? தாட்சாயணியை சிறையெடுத்துக் கொண்டு திருமணம் செய்து கொண்டார். அன்று முதல் இன்று வரை தட்சனுக்கும் தாட்சாயனுக்கும் ஈசனுக்கும் பெருத்த விரோதமாகிவிட்டது. விட விரோதம் வந்துவிட்டது. எப்படி? ஈசன் தட்சன் பார்க்கும் போது மருமகன், தட்சனுக்கு மருமகன் ஈசன். அப்படி இருக்க ஈசனை விட தட்சனவே உலகில் உயர்ந்தவன். ஈசன் நமக்கு மருமகன் என்பதால் நம்மை விட தாழ்ந்தவன். ஆகையால் இந்த உலகத்திற்கு நானே இறைவன், நானே இறைவன் என்று கங்கணம் கொண்டு உலகில் சொல்லி வந்தார். அப்படி இருக்கும்போது என்ன செய்தார் ஈசன்? அடே ஈசா, தட்சணா, இப்படிப்பட்ட வெறுத்த அவமானத்தை செய்தார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பார்க்கிறார் அவன் என்ன செய்தார்? தட்சன் என்ன செய்தார்? தட்சனுக்கு 2 லட்சம் குழந்தைகள், ஆண் மக்கள். தட்சனுக்கு 2 லட்சம் ஆண் மக்கள். அப்படி இருக்கும்போது 2 லட்சம் ஆண் மக்களுக்கும்
விரோதத்தை மூட்டி விட்டான் தட்சன். இந்த தேவர்கள் அனைவரும் மும்மூர்த்திகளும் கொல்ல வேண்டும் என்று விரோதத்தை மூட்டி விட்டான். அறிந்தே நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஒரே இரவில் 2 லட்சம் குழந்தைகளுக்கும் ஆண் மக்களுக்கும் ராமநாதத்தை நாராயண மந்திரத்தை உபதேசித்து விட்டேன். என்ன செய்தான் தட்சன்? மறுநாள் ஈசனை கொல்ல வேண்டும், தேவர்களை கொல்ல வேண்டும் என்று பிள்ளைகளை நாடினார். பிள்ளைகள் எல்லோரும் நாராயண மந்திரத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். பார்த்தான் தட்சன், என்னடா இது? எல்லோரும் என் பேச்சை கேட்டார்கள், தேவர்களை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தார்கள். இன்று பார்த்தால் எல்லோரும் நாராயண மந்திரத்தை உபதேசித்தார்கள். என்ன காரணம்? யார் செய்த வேலையாக இருக்கும் என்று தட்சன் யோசித்தான். அவனுடைய கருத்தில் நான் வந்தேன். ஓ, இது நாரதன் வேலையாகத்தான் இருக்கும். ஆகையால் அதே நாரதா, ஒரே இரவில் என் பிள்ளைகள் 2 லட்சம் பேர்களுக்கும் நாமநாதத்தை உற்பத்தி பண்ணி உபதேசம் பண்ணி எனக்கு எதிர்களாக பண்ணிவிட்டாயே நாரதா, ஒரு நாளைக்கேனும் ஒரு கலகம் செய்யாவிட்டால் உன் வயிறானது உப்பி சிரமானது 1000 சுக்கராக வெடிக்க கடவுள் என்று சாபம் கொடுத்தார். அன்று முதல் இன்று வரை ஒரு நாளைக்கேனும் ஒரு கலகம் செய்வது என்னுடைய வழக்கம். அப்படி இருக்கும்போது இன்று கலகம் வேண்டும், என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் என் தாத்தா நாராயணனை துதித்தால் நிச்சயம் கலகம் உண்டு. திருப்பதி மலை வாடும் வெங்கடே